உறவினர்களையோ நண்பர்களையோ வீட்டு நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது நீங்கள் அவசியம் வர வேண்டும், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் அப்படின்னு இரண்டு விதமாகவும் மக்கள் அழைக்கிறாங்க. ஆனா அவசியம் கட்டாயம் இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில நுணுக்கமான பொருள் வேறுபாடு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்கும். அவசியம் என்ற சொல்ல ஒரு செயலை செய்ய வலியுறுத்தும் போது பயன்படுத்தணும். கட்டாயம் என்ற சொல்ல ஒரு செயலை செய்ய வற்புறுத்தும் போது பயன்படுத்தணும். இப்போ வலியுறுத்தல் அப்படின்னா ஒரு செயலோட இன்றியமையாமை எடுத்து சொல்லி அந்த செயலை செய்ய சொல்லலாம். ஆனா அந்த செயலை அவங்க செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஆனா வற்புறுத்தல் அப்படின்னா அந்த செயலை அவங்க கண்டிப்பா செஞ்சாகணும். இப்போ ஆங்கிலத்துல இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். அவசியம் அப்படின்னா நெசசரி, கட்டாயம் அப்படின்னா மேண்டிட்டரி அப்படின்னு பொருள். இப்போ இந்த தொடர்களை எல்லாம் பாருங்க. இந்த தொடர்கள்ல அவசியம் என்ற சொல் வரும் பொழுது அந்த செயல் ஒரு விருப்பமா தான் இருக்கு. அந்த செயலை அவங்க செய்யலாம், செய்யாமலும் போகலாம். பாருங்க, நிதானம் அவசியம். நிதானம் அவசியம்தான். ஆனா நிதானம் இழந்தா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம விட்டுற வேண்டியதுதான். சரி, தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். உடற்பயிற்சி செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா அதை அவங்க செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஏன்னா அவசியம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துறதுனால செயல் ஒரு விருப்பமா தான் இருக்கு. அதை அவங்க செய்யலாம், செய்யாமலும் போகலாம். நீங்கள் இதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆனா தெரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்காததும் அவங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனா அடுத்த தொடர்களை பாருங்க. இங்க கட்டாயம் என்ற சொல் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த செயலை நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். அப்போ நம்ம கண்டிப்பா அந்த செயலை செய்யணும். தேர்வுக்கு நுழைவுச்சீட்டு கட்டாயம் எடுத்து வர வேண்டும். அப்போ நுழைவுச்சீட்டு இல்ல அப்படின்னா நம்ம தேர்வு அறைக்குள்ள வந்து விட மாட்டாங்க. அப்ப அந்த செயலை நம்ம கட்டாயம் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற வற்புறுத்தல் அங்க வருது. அதே மாதிரி இதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்காமையும் விடலாம். அது விருப்பமா இருக்கு செயல். ஆனா இதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அங்க செயல் விருப்பமா இல்ல, அதை நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுக்கு அவசியம் கட்டாயம் இந்த இரண்டு சொற்களுக்கான நுணுக்கமான பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.